வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் புருஷை வக்கரதுண்டன் தன்னோதன்பி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பச்ச ராகவக்காத நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிசிய ஓம் அங்கரங்கு பஞ்சபூத வசிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிசிய நங்குவங்கு பஞ்சபூத வசிவசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான் நான் மனதாக பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவணபவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் நின்ற வீட்டின் பலாபலன்கள் தான் பார்க்கிறோம். புதன் பகவான் நின்ற வீட்டின் பலாபலன்கள் தான் பார்க்க போறோம். புதன் பார்த்தோம்னா வித்தைகாரன். ஓகேங்களா? புதன் வித்தைகாரன், மாதுளகாரன், மாமன்காரன், மாமன் வழி உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஓகேங்களா? புதன் ஒரு கல்வி கிரகம் கூட. படிக்கிற வயசுல வந்துட்டா நல்ல அற்புதமான படிப்புகளை தருவார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், தெளிவான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஓகேங்களா? புதன் பார்த்தோம்னா மேசராசியில நின்னா புதன் மேசராசிக்கு 3-6 குடைவன். 3-6 குடைவன் மேசத்தில் நின்னாங்கன்னா ஓரளவுக்கு பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கெடு பலன்கள் தான் நடக்கும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் பகை கிரகம், அந்த ஸ்தான பலமும் சரி கிடையாது. அதனால ஓரளவுக்கு தான் பலாபலன்கள் நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்ற அளவுக்கு புதனோட பலாபலன்கள் மேசத்தில் இருக்கும்போது நடக்காது. அடுத்தது பார்த்தோம்னா ரிஷபத்துல நின்னாருன்னா புதன் இருந்தாருன்னா 2-5 குடையவன் வர்றாரு, யோகாதிபதியா வர்றாரு, மிகப்பெரிய யோகங்கள் நடக்கும். ரிஷபத்தில் நின்னாருன்னா தன்னுடைய நட்பு வீடு சுக்கரனோட வீடு ஒரு அருமையான பலாபலன்களை ரிஷபத்தில் நின்னாருன்னா புதன் பகவான் அருமையா கொடுத்துட்றாரு. அதுல தப்புறது இல்லை, நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அங்க நிக்கலாம். நின்னார்னா அருமையான பலாபலன்கள் நடக்கும். அடுத்தது மிதுனத்துல புதன் நின்னார்னா அவர் சொந்த வீடு. ஓகேங்களா? ஆட்சி வீடு. புதன் பார்த்தோம்னா கண்ணியில ஆட்சி உச்சம் ஆவாரு, மீனத்துல நீசம் ஆவார். ஓகேங்களா? அது தனி வீடியோவில் புதன் பத்தி பேசுறப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? புதன் மிதுனத்துல இருக்கிறப்போ நல்ல பலாபலன்கள் தான் இருக்கும். வீடு வாசல் சொத்து சுகம் கொடுத்துருவார். என்ன காரணம்னா அவர் 4 குடைவரா வர்றாரு, தாயோட அரவணைப்பு அன்பு அரவணைப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. எந்த லக்னம் என்னன்னா அது லக்னங்கள் மாறுது. நான் மிதுன ராசியில் நின்னா அவர் அந்த ஸ்தானத்துக்கு எந்தெந்த ஸ்தானத்துக்கு அதிபதியோ அதை கொடுக்க தவறு இல்லைங்கிறதுனால அதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? மிதுனம் பார்த்தோம்னா நல்ல அற்புதமான ஞானம், அறிவு, தெளிவான சிந்தனை, ஜோதிட ஞானம், ஜோதிட புகழ் ஏற்படுறது, அதாவது பேச்சு சாதிச்சு சம்பாதிக்கிறது, புரோக்கர் ஏஜென்சி இதுல எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைகளை கொண்டு போவார் புதன் வீட்டுல, அதாவது மிதுனத்துல நிற்கும் போது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கடகத்துல புத பகவான் நிற்கும் போது 12 குடையவர் அவர் தான், 3 குடையவர் அவர் தான். அங்க இருக்கும்போது ஓரளவுக்கு பலன்கள் அந்த அளவுக்கு நடக்கிறதுல ஆயிலி நட்சத்திரம் அங்க இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு புதன் அங்க இருந்தாருன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை தருவார்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சிம்ம ராசியில அவர் நிற்கும் போது, புத பகவான் நிற்கும் போது சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா 2-11 குடைவன். 2 தனஸ்தானாதிபதி அவர் தான், 11 குடையவர் அவர் தான். அவர் சிம்ம ராசியில் நம்ம நிற்கும் போது பலன்கள் மிக அற்புதமாக நடக்கும். ஏன்னா தன்னுடைய பிரதான நண்பன் வேற சூரியனோட புதன் நட்பு கிரகம். கல்வி ஞானம், ஓகேங்களா, அறிவு, ஆற்றல், அந்தஸ்து, கல்வியில முன்னேற்றம் ஏற்படுறது, செய்கிற தொழில் லாபங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பலாபலன்கள் எல்லாம் சிம்மத்தில் நிற்கிற புத பகவானால் கிடைக்கும். அடுத்தது கன்னிராசியில் ஆட்சி உச்சம் பெறாங்க. அங்க புதன் நிற்கும் போது பார்த்தோம்னா அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். 10 குடையவராகவும் வர்றாரு. தொழில் மேன்மை, தொழில முன்னேற்றம், ஜோதிட ஞானம், ஜோதிட புகழ், அறிவு, கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அங்க இருக்கும்போது ஆயுள் தீர்க்காயுள் அமைப்பு கூட அங்க இருந்தா கொடுப்பாரு. உச்சமாகறாரு இல்லையா, அதனால நல்ல ஆயுள் பலத்தை கொடுத்துருவார், தீர்க்காயுள் அமைப்பு கொடுப்பார். புதன் கண்ணியில உச்சமாக அடுத்தது 2வது பார்த்தோம்னா துலாத்துல புத பகவான் நிற்கும் போது துலாராசிக்கு சுக்கரனுக்கு நட்பு கிரகம், நட்பு கிரகம். 9 பாக்கியாதிபதியும் அவர் தான். 2வது பார்த்தோம்னா விரையாதிபதியும் அவர் தான். சகல பாக்கியம் கொடுப்பாரு, செலவையும் கொடுப்பாரு, 2ஐயும் கொடுப்பாரு. சொத்து சுகம், ஆஸ்தி பூஸ்தி எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதே டைம்ல விரயங்களையும் கொடுத்துருவார். அதனால துலார ராசிக்கு அற்புதமான பலாபலன்கள் தான் தருவார் புத பகவான். ஓகேங்களா? ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி அவர் தான், 11ஆம் குடையவர் அவர் தான். அஷ்டமஸ்தானம்ங்கிற ஸ்தானத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி 11 லாபஸ்தானாதி வர ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் தான் நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலாபலன்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் தெரியல, செவ்வாய் புதனுக்கு பகை கிரகம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நற்பலன்கள் நடப்பது இல்லை விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதனால. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா தனுஷு, குருவோட வீடு.
7-10 குடையவராக வர்றாரு. 7-10 குடையவராக புதன் வந்து அங்க நிற்கும் போது மனைவி ஸ்தானம், அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா தொழில் ஸ்தானம். அவர் தான் நல்ல தொழில் தருவாரு. மனைவி ஸ்தானம் நல்லா இருக்கும். அங்க புதன் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து குரு பார்வை பெற்று அமைஞ்சிட்டாங்கன்னா நல்ல அற்புதமான பலாபலங்களை தான் தருவாரு. அதே மாதிரி பாதகத்தையும் செய்ய தப்பாவும் பாதகத்தையும் செஞ்சிருவார். மனைவி வழியில விரிசல்கள் ஏற்படுறது, பிரச்சனைகள் ஏற்படுறது, தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுறது, இது மாதிரி பிரச்சனைகளையும் தருவார். ஓகேங்களா? புதன் கெட்டு போய் நின்னா அது மாதிரி தருவார். ஏதாவது அஸ்தமனமாய் ஏதாவது இருந்தாருன்னா அது மாதிரி தருவார். கெட்ட கிரகத்தினோட பகை கிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தா அது மாதிரி பலன்களையும் தரக்கு ஓகே ஆவார். எப்படின்னா தனுசுல இருக்கும் போது. அடுத்தது மகரம். மகரத்துக்கு பார்த்தோம்னா 6-9 குடையவராக வர்றாரு. 6-9 குடையவராக மகரத்துல வந்து புதன் நிற்கும் போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். கடன் ஏற்பட்டுருவாரு, உடல் உபாதைகளையும் கொடுத்துருவார். ஓகேங்களா? மகரத்துல நின்ற புதனால கடனும் ஏற்பட்டு உடல் உபாதைகளும் வரும், சத்துருக்களும் எதிரிகளும் வருவாங்க, தகப்பனார் வழியில நல்ல ஆதாயங்களும் ஏற்படும். ஓகேங்களா? சூரியன் எப்படி நிக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அந்த பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். சனீஸ்வரமான தன்மையை பொறுத்து தான் அது மாறுபடும். ஆனா புதன் வந்து மகரத்துல இருந்தா நல்ல பலன்களை தருவார். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கும்பத்துல 5-8 குடையவராக வர்றாரு. 5-8 பூர்வமுனி ஸ்தானாதிபதியும் அவர் தான், 8 குடைய அஷ்டம ஸ்தானாதிபதியும் அவர் தான். அதனால பலன்கள் கலந்துதான் நடக்கும். பூர்வமுனி ஸ்தானத்துக்கு உண்டான பலாபலன்களும் நடக்கும், நன்மையும் நடக்கும். அதே டைம்ல அஷ்டமஸ்தானம் இருக்கும்போது மனக்குழப்பங்களை கொடுத்துருவாரு. ஓகேங்களா? அந்த தன்மை கொடுப்பாரு, ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு. ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக கொடுப்பாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டே போறது, ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புத்தியை கொடுத்துருவார். ஓகேங்களா? உடல் உபாதையையும் கொடுத்துருவார். அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஒரு மீடியமான பலாபலன்களை தர வல்லவர். நண்பனாக இருந்தாலும் கூட மீடியமான பலாபலன்களை தரவல்ல. அஷ்டமாதிபதியாக சத்ருஸ்தானாதிபதியாக எந்த ராசிக்கு இருந்தாலும் அதனுடைய கெடுபலன்களை கொடுக்க தவறுவது இல்லை, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அடுத்தது மீனத்துல வந்து அங்க நீச்சமாகறாரு. ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. 4-7 குடையவராக வர்றாரு. மனைவி வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? வீடு வாசல் சொத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளங்கள் எல்லாம் ஏற்படும் அங்க நீச்சமாயிடுறதுனால. ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் கொடுப்பாரு. மனைவி வழியிலையும் வீடு வாசல் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலும் வண்டி வாகனங்களிலும் ஏதாவது ஒரு செலவினங்களை மீனராசிக்கு கொடுக்க தவறுவது இல்லை புத பகவான். புதன் அங்க நின்று நடந்தாருன்னா அதனால நம்ம வந்து குரு பார்வையை வச்சு குருவோட நின்ற வீடு, குரு பார்வை, புதன் இப்ப எந்த விதத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் பலாபலன்கள் வரும். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலான பலாபலன்கள் தான். ஓகேங்களா? புதன் வந்து ஒரு அற்புதமான கிரகம், கல்வி கிரகம். ஓகேங்களா? அவரே ரேவதி நட்சத்திரத்துல மீனத்தில் நின்றாருன்னா அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் பார்க்கணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சூரிய பிரசனம், ஜாதகம், எண் கணிதம், நியூமராலஜி எது பார்க்கறதுனாலும் சரி என்ன பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பலன்கள் துல்லியமாக சொல்லப்படும். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.